மேடம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பாப்பா ஏன் அழுவுதுன்னு சொல்லிட்டு, அழுதுட்டே இருக்காங்களே அப்படின்னு. ஆக்சுவலி ஸ்லைட் சேஞ்ச் இன் டோன் இருக்கு. ஓகே சொல்ல போனோம்னா, இவென்ச்சுவலி கண்டுபிடிச்சுருவாங்க. ஒரு மதர் வந்து கொஞ்ச நாள் அந்த பேபியோடயே இருக்கும்போது, எதுக்காக உன் பாப்பா அழுவுதுங்கிறது தெரியும். பட் தேர் ஆர் சம் ஸ்லைட் திங்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். யூசுவலி அந்த அந்த மாரி அந்த சவுண்ட் இருக்கும்போது, அ அ பசிக்காக அழுவுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணோம். ஒரு மாரி அந்த சவுண்ட் வரும். அந்த இ, அ, அந்த மாரி சவுண்ட் வரும்போது டிஸ்கம்ஃபர்ட். அந்த வவல் சவுண்ட்ஸ் வரும்போது ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட்காக அழுவும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். வார்மா இருக்கும், கோல்டா இருக்கும். இல்ல தூக்கி வச்சுக்கோ என்ன. அது பாப்பாக்கு அது வேணும் இல்லையா? 9 மாசம் உள்ள இருந்த குழந்தை. நீங்க பாட்டுக்கு பக்கத்துல விட்டீங்கன்னா, அதுக்கு பிடிக்காது. ரொம்ப அதாவது வாய திறந்து ரொம்ப பயங்கரமா அழுவுது. அதாவது நம்மளால பாடி எல்லாம் ஸ்குவர்ம் பண்ணிக்கிட்டு, வாய திறந்தா ஒரு பயங்கர சவுண்ட் அழுதுன்னா, யூசுவலி ஏதாவது பெயின் ஒரு காலிக்கா இருக்கலாம். இல்ல ஒரு கேஸா இருக்கலாம். இல்ல சம் சார்ட் ஆஃப் பெயின் இருக்கலாம். அத நம்ம ஃபீட் பண்ணாலும் குழந்தை அழுதுட்டு இருக்கும். நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஆனாலும் அழுதுட்டே இருக்கு அப்டின்னா, ரொம்ப சவுண்ட் கத்தி அழுதது காமே பண்ண முடியலன்னா, யூசுவலி எண்ட் ஆஃப் தி டேல வரும். ஈவினிங் டைம் ஃபஸ்ஸினஸ், காலிக் அந்த மாரிலாம் வரும். தீஸ் ஆர் ஸ்மால் டிஃபரன்சியேஷன்ஸ். அது கொஞ்சம் ஏர்லி டேஸ்ல கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் க்ளோஸா அப்சர்வ் பண்ணோம்னா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்.